மக்கள் அனைவருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில முக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு. ஆமாங்க, மத்திய அரசு வழங்கும் ஓய்வூதிய திட்டங்கள் பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். மூத்த குடிமக்களுக்கு என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க, அண்ட் இதுல யார் யாரெல்லாம் பயன்பெறலாம், என்னென்ன அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க, இதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. அப்பதான் நாங்க சொல்ற தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு தெளிவா புரியும். நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்மள பல பேருக்கு ஓய்வூதியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தாங்க. ஓய்வூதியம் என்பது ஒரு முக்கியமான பாதுகாப்பு அப்படின்னே சொல்லலாம். வேலை ஓய்ந்த பிறகு நிதி சிக்கனமின்றி வாழ்வதற்கான ஆதாரமே பார்த்தீங்க அப்படின்னா ஓய்வூதியம் தான். அதனால தான் மத்திய அரசு பல திட்டங்களை கொண்டு வராங்க, செயல்படுத்திட்டும் இருக்காங்க. இந்த திட்டங்கள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா மூத்த குடிமக்கள் அனைவருக்குமே மிக மிக பயனுள்ளதா இருக்குங்க. அண்ட் இந்த திட்டங்கள் மூத்த குடிமக்களுக்கு ஆதரவும் அளிக்கிறது. மூத்த குடிமக்களுக்காக என்னென்ன திட்டங்கள் இருக்கு, அண்ட் இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது, இதற்கு எப்படி விண்ணப்பிக்கலாம், ஸோ இதை பத்தி இந்த வீடியோல இப்போ நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்கள் பெற்றோர், பாட்டி, தாத்தா அல்லது உங்கள் எதிர்காலத்திற்கும் மிக மிக பயனளிக்கக்கூடிய ஒண்ணுதாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன திட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். முதலாவது திட்டம் என்ன அப்படின்னா சீனியர் சிட்டிசன்ஸ் வெல்ஃபேர் ஃபண்ட் அப்படின்னு சொல்வாங்க. SCWF அப்படின்னு சொல்லக்கூடிய மூத்த குடிமக்களுக்கான ஒரு திட்டம் தாங்க. இந்த திட்டம் 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 60 வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டங்களில் ஒன்றுதாங்க இது. அனாதை மற்றும் ஆதரவற்ற மூத்த குடிமக்களுக்கு முக்கியமான ஒரு திட்டம் அப்படின்னே சொல்லலாம். அவங்களுக்கு இந்த திட்டம் மிக மிக உதவியாகவும் இருக்கும். வங்கி கணக்குகள், PPF, EPF போன்றவற்றில் நடப்பில் இல்லாத பணத்தை இந்த நிதிக்கு மாற்றி உதவியாக வழங்கப்படுகிறது. மாநில அரசுகள் மூலம்தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. இது பார்த்தீங்க அப்படின்னா நேரடி ஓய்வூதிய திட்டம் கிடையாது, ஆனா இது நிதி உதவியாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த திட்டம் என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி வயா வந்தனா யோஜனா தாங்க. PMVVY அப்படின்னு சொல்றாங்க. இந்த திட்டம் LIC மூலம் வழங்கப்படுகிறது. 60 வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கு நிலையான வருமானம் கிடைக்க இது உதவுகிறது. 10 ஆண்டுகள் வரைக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். வருமான வட்டி 7.4% வரை சொல்லியிருக்காங்க. மாதம், காலாண்டு, அரையாண்டு, ஆண்டு என பல்வேறு முறையில் பணம் பெறலாம். அதிகபட்ச முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 லட்சம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதற்கு நீங்க விண்ணப்பிக்க LIC இணையதளம் அல்லது உங்கள் அருகில் உள்ள LIC கிளையை நீங்க நேரடியா போயிட்டு கேட்டீங்க அப்படின்னா மேலும் விவரங்கள் சொல்வாங்க. அடுத்த திட்டம் என்ன அப்படின்னா அடல் பென்ஷன் யோஜனா. இது பாத்தீங்க அப்படின்னா அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரு சிறந்த திட்டம் தாங்க. 18 முதல் 40 வயது வரை இதுல சேரலாம். ஆனால் 60 வயதில் ஓய்வூதியம் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இந்த அடல் பென்ஷன் யோஜனா மூலமா 1000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை மாத ஓய்வூதியம் பெறலாம். இது உங்களுக்கு ஒரு அரசு உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. இதுல பாத்தீங்க அப்படின்னா பணியாளர்கள், தனியார் வேலை செய்பவர்கள் அனைவருமே சேரலாம். இதற்கு நீங்க விண்ணப்பிக்க வங்கிகள், போஸ்ட் ஆபீஸ் மூலமா விண்ணப்பிக்க முடியும். அடுத்த திட்டம் இந்திரா காந்தி நேஷனல் ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்வாங்க. இது மத்திய அரசின் ஒரு திட்டம் தாங்க. நேஷனல் சோஷியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் மூலமா செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டம் தாங்க. 60 வயதிற்கும் மேற்பட்ட
மேற்பட்ட பிபிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது பிலோ போவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கக்கூடிய குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கு மாதம் 300 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 80 வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு 500 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநில அரசு கூடுதல் தொகையும் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்க தொகுதி அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகத்தை நேரடியாக பார்த்து இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அடுத்த திட்டம் வரிஷ்தா பென்ஷன் பீமா யோஜனா. இது எல்ஐசி வழங்கும் மற்றொரு திட்டமாகும். 60 வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு நிலையான வருமானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 ஆண்டுகள் வருமானம், 8% வரை வட்டி, மாதம் அல்லது ஆண்டு முறையில் பெறலாம். இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்க எல்ஐசி கிளைகளை நேரடியாக சென்று இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த திட்டங்களுக்கெல்லாம் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும், எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். அடையாள ஆவணங்கள், உங்களுடைய ஆதார், வயது சான்று, வங்கி கணக்கு, பிபிஎல் சான்று தேவைப்படுகிற திட்டங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எல்ஐசி திட்டங்களுக்கு எல்ஐசியோட பிரான்ச்சை நேரடியாக போய் விசிட் பண்ணி நேரில் கிளையில் சென்று சந்திக்கலாம். ஸோ தேவையான ஆவணங்கள் நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் இதற்கு நீங்கள் வங்கிகள், போஸ்ட் ஆஃபீஸ், தொகுதி அலுவலகம் மூலம் விண்ணப்பிக்கலாம். இதே மாதிரி மத்திய அரசு மூத்த குடிமக்களுக்கு பல்வேறு நிதி பாதுகாப்பு திட்டங்களை வழங்கி வருகிறது. இவை உங்கள் வாழ்க்கையை நிதி சிக்கனமின்றி நடத்த உதவும். உங்கள் தகுதி மற்றும் தேவைக்கு ஏற்ப திட்டத்தை தேர்வு செய்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்காக ஆயுஷ்மான் பாரத் யோஜனா திட்டத்தின் கீழ் ஆயுஷ்மான் அட்டை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த ஆயுஷ்மான் அட்டை மூலம் என்ன பயன் அப்படின்னா, ஆயுஷ்மான் அட்டை மூலம் மூத்த குடிமக்கள் ஒரு வருடத்தில் ரூபாய் 5 லட்சம் வரை இலவச மருத்துவ சிகிச்சையை எந்த கட்டணமும் இல்லாமல் பெறலாம். ஸோ உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா இலவச மருத்துவ சிகிச்சை அப்படிங்கிறது ரூபாய் 5 லட்சம் வரை எந்த கட்டணமும் இல்லாமல் இலவசமாக பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வசதி அரசு மருத்துவமனைகளில் மட்டுமல்லாமல் இந்த திட்டத்துடன் தொடர்புடைய தனியார் மருத்துவமனைகளிலும் கிடைக்கிறது. ஸோ இந்த ஒரு வசதி பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தோட தொடர்புடைய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் கிடைக்குதுங்க. ஆயுஷ்மான் அட்டை நீங்கள் உருவாக்குவதற்கு முன் நீங்கள் அதுக்கு தகுதியுள்ளவரா இல்லையா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தகுதியை தெரிந்து கொள்ள mera.pmjay.gov.in அப்படிங்கிற கவர்மெண்டோட ஒஃபிஷியல் வெப்சைட்டை விசிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஓடிபி மூலயமா நீங்கள் லாகின் பண்ணிக்கவும் முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பெயர், மொபைல் எண், ரேஷன் கார்டு அல்லது குடும்ப உறுப்பினர்களில் யாராவது ஒருவரின் பெயரை உள்ளிட்டு தேடவும். தென் பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான நேம் லிஸ்ட் ஓப்பன் ஆகும். பட்டியலில் உங்கள் பெயர் தோன்றினால் ஆயுஷ்மான் திட்டத்தின் நன்மைகளை பெற நீங்கள் தகுதியுடையவர். ஸோ லிஸ்ட்டில் உங்களோட நேம் வந்துச்சு அப்படின்னா நீங்களும் ஆயுஷ்மான் திட்டத்தின் கீழ் இந்த நன்மைகளை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆயுஷ்மான் பாரத் யோஜனா திட்டத்தின் கீழ் நன்மைகளை பெற நீங்கள் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு நீங்கள் முதலில் அரசு போர்ட்டலான beneficiary.nha.gov.in அப்படிங்கிற கவர்மெண்டோட ஒஃபிஷியல் போர்ட்டலை விசிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. மொபைல் நம்பர் மூலம் லாகின் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓடிபி வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் பயனாளி டேஷ்போர்ட் அப்படின்னு ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா திட்டத்தின் பெயர், அதாவது PMJAY
அதுக்கப்புறம் மாநிலம், துணை திட்டம், மாவட்டம் மற்றும் ஆதார் எண்ணை உள்ளிட்டு சர்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பட்டியல் வந்து ஓப்பன் ஆகும். குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு முன்னால் கொடுக்கப்பட்டுள்ள ஆக்ஷன் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆதார் எண் மூலம் ஓடிபி அடிப்படையிலான இகேஒய்சி செயல்முறையை வந்து முடிக்க சொல்லியிருக்காங்க. இகேஒய்சி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஆதார் சரிபார்ப்பு வெற்றிகரமாகவும் பொருந்தக்கூடிய மதிப்பெண் 80க்கு அதிகமாகவும் இருந்தால் உங்கள் ஆயுஷ்மான் அட்டை அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் கேப்சர் ஃபோட்டோ அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டு புகைப்படத்தை நீங்கள் பதிவேற்ற முடியுங்க, அப்லோட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு புதிய பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் கேட்கப்பட்ட அனைத்து தகவல்களையும் நிரப்பி நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு ஆயுஷ்மான் அட்டை வந்து கிடைக்கும்.